திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் இணைந்திருக்கார். வணக்கம் பேராசிரியர். டங்ஸ்டன் விவகாரத்தில் அரிட்டாப்பட்டி மக்களுடைய போராட்டத்தை அடுத்து தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வந்துருது, அது மாதிரி தானே இங்கே இருக்கணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்துறார் தாவேக தலைவர். உங்களுடைய பார்வை? அதாவது தம்பி விஜய் அது அவருடைய கருத்து அவருக்கே முரணாக இருக்கிறது. அதாவது விவசாயிகள் மேல் அக்கறை இல்லாமல் இருப்பதை போல் அவர் சொல்லுகிறார். ஆனால் டங்ஸ்டனில் அந்த விவசாயிகளை காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது என்பதையும் தம்பி விஜய் ஒத்துக்கொள்கிறார். அப்படியானால் டங்ஸ்டனுக்கான சூழல் வேறு, பரந்தூருக்கான சூழல் வேறு. டங்ஸ்டன் என்பது அதிலே மாநில உரிமை சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது சுரங்கம், அந்த சுரங்கமும் பூமியும் நிலமும் நமது மாநில பட்டியலிலே இருக்கிறது. அதை ஒன்றிய அரசு ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு செல்லுகிறது. எனவே அதை எதிர்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, 2022 அங்கே அது சிறப்பு உயிரின பாதுகாப்பு மண்டலமாக நம்ம அறிவித்திருக்கிறோம். அதையும் ஒன்றிய அரசு பொருட்படுத்தவில்லை. எனவே எதேச்சதிகாரமாக வருவதோடு அங்கே இருக்கிற விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற காரணத்தினால் அதை முழுமையாக எதிர்த்து நாம் தீர்மானம் நிறைவேற்றினோம். இப்பொழுது இது ஒரு விமான நிலையம். இந்த விமான நிலையத்திற்கும் நாம் இதைத்தான் எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. 4 இடங்கள், திருப்போரூர் போன்ற இடங்கள், அது பக்கத்திலே இருக்கிற 4 இடங்களை நாம் கொடுத்தோம். அதிலே ஒன்றிய அரசு இதை தேர்ந்தெடுத்திருந்தது. இதுதான் மீனம்பாக்கத்தில் இருந்து இந்த பகுதி சரியாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் சொல்லுவதை போல இதில் அங்கே நாம் பார்த்த வரைக்கும் அந்த 4000 ஏக்கர், நேற்று அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பேட்டியிலே பார்க்கிற போது 4700 ஏக்கரிலே ஏறத்தாழ ஒரு 1000-1200 ஏக்கருக்குள்ளாகத்தான் அந்த விவசாய நிலங்கள். அதிலும் கூட நஞ்சை நிலங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. அதாவது புஞ்சை நிலங்கள் என்பது மானாவாரி பயிர் என்பது எல்லாருக்கும் தெரியும். நஞ்சை குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக தங்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த அந்த நிலத்தை, அந்த மண்ணை விட்டு அவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு உணர்வு பூர்வமான போராட்டம் இருக்கலாம். ஆனால் நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியை எடுத்து சொல்லி நம்மோடு இருந்த ஹைதராபாத் இன்னைக்கு ஏறத்தாழ 5000 ஏக்கர், அதே மாதிரி பெங்களூர் இன்னைக்கு 8000 ஏக்கர், மும்பை 10000 ஏக்கர், டெல்லி ஏறத்தாழ 50000 ஏக்கர் அளவிற்காக அதை விரித்திருக்கிறார்கள். அதனால் பொருளாதார வளர்ச்சி காணுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் ஒரு சர்வதேச விமான நிலையத்தை கொண்டு இன்னும் நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சிக்கும் இது வழிவகுக்கும் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி நாம் அவர்களை புரிய வைத்து அந்த இடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய நோக்கம், அவர்களுடைய விருப்பம். அதைத்தான் அண்ணன் தென்னரசும் சொன்னார், அண்ணன் ஏவா வேலு அவர்களும் சொன்னார்கள். அதே நேரத்தில் விவசாய பிரச்சனை இருந்து என்னுடைய கள அரசியலை தொடங்குறேன் அப்படின்னும் விஜய் அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது நமக்கு அது 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 அவருடைய சொந்த கொள்கை சார்ந்தது, அவருடைய அரசியல் சார்ந்தது. அவர் எங்கிருந்து வேண்டும் என்றாலும் கள அரசியலை அவர் ஆரம்பிக்கலாம். என்ன, இதுவரைக்கும் பனையூர்ல இருந்தார், இப்ப பரந்தூர் வந்திருக்கிறார். பார்ப்போம், அது காலம் தீர்மானிக்கும். அது அவருடைய சொந்த அரசியல். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு எப்பொழுதும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னார். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது நீங்கள் ஒரு முடிவும் அநிலைப்பாடும், ஆளுங்கட்சியாக ஒரு நிலைப்பாடும் என்று சொல்லுகிறார். தம்பி விஜய்க்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், எந்த இடத்திலும் எங்களுக்கு அப்படி இரட்டை நடவடிக்கை கிடையாது. நாங்கள் அந்த 8 வழிச்சாலை, சேலம் 8 வழிச்சாலையில் கூட இப்பொழுது கூட எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக இருக்கிறது. அந்த மக்கள் ஒத்துக்கொண்டு அந்த மக்களை ஒத்துக்கொள்ள வைத்துவிட்டு பாதிக்காத வகையில் அந்த சாலையை போட வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லி இருக்கிறோமே தவிர அது வேண்டவே வேண்டாம் என்று எந்த இடத்திலும் நாம் சொன்னதில்லை. உச்ச நீதிமன்றம் அது வேண்டும் என்று சொன்ன போது கூட மாண்புமிகு முதலமைச்சர், உச்ச நீதிமன்றம் மொத்தம் பொதுவாக இப்படி சொல்லி இருக்கிற தீர்ப்பு நாம் கவனிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது, அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னார். எனவே நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், தம்பி விஜய் மட்டுமல்ல, அவர் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் நமது டிவிக்கு அந்த பேட்டியை நீங்கள் ஒளிபரப்பினீர்கள். அதிலே மிக தெளிவான பதில்கள் இருக்கிறது.
அந்த சிறுவனின் வீடியோவை பார்த்த தம்பி விஜய் அதற்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்த அண்ணன் தங்கம் தென்னரசின் வீடியோவையும் பார்த்திருப்பாரே, ஆனால் அவர் இன்றைக்கு இந்த இடத்தில் இவ்வளவு பேசி இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று நான் நம்புகிறேன்.